அஹ்காமுல் மபி, மபியுடைய சட்டங்கள். மபி எப்படி இருக்கணும்? மபி அப்படிங்கிறது விற்கப்படக்கூடிய பொருள். நாம் எதை விற்கிறோமோ அது. ஒரு வாட்சாக இருக்கலாம், ஒரு மிக்சியாக இருக்கலாம், ஒரு மொபைலாக இருக்கலாம். எதை விற்கிறோமோ அது. அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால், முதலாவது இது மாலியத்தாக இருக்கணும். மாலியத்துல் மபி ஷரத். மபி மாலாக இருக்கணும். நம்ம மால்டா என்னன்னு ஏற்கனவே பேசிட்டு வந்திருக்கிறோம். மாலை தான் விற்க முடியும். எது மால் இல்லையோ அதை விற்க முடியாது. மால் ஐனாகவும் இருக்கலாம், மன்ஃபாத்தாகவும் இருக்கலாம். ஐன் பொருளும் மாலாக இருக்கலாம், மன்ஃபாத்தும் கூட மாலாக ஆக முடியும். மன்ஃபாத்து, உதாரணமாக ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறாரு. அவருடைய வீட்டுடைய மொட்டை மாடி ஃப்ரீயாக இருக்குது. மொட்டை மாடியில் சொல்கிறாரு, நீங்கள் யார்த்தையாவது ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வேணுண்டா அந்த மொட்டை மாடியில் நீங்கள் வீடு கட்டி குடியிருந்துக்கங்க. வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறார். இப்போ மொட்டை மாடியில் ஹக்குல் பினா, வீடு கட்டுவதற்கான ஹக்கு கொடுப்பது, அதுக்கு பணம் வாங்கிக்கிறார். இது தப்பில்லை. இதுவும் மால் தான், மன்ஃபாத்து ரீதியாக மாலாக ஆயிரும் இது. அதனால் மொட்டை மாடியில் என்ன செய்யலாம்? ஹக்குல் பினா அல சத்தஹ் செஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய நடக்குது. இன்றைக்கி மாடியை விற்கிறாங்க. ஒரு ஃப்ளோரை விற்கிறது, செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அப்படி தனித்தனியாக விற்கிறது நிறைய முறையில் இருக்குது. அது மாதிரி எடுத்துக்கொள்வது தப்பில்லை. இது முதலாவது நிபந்தனை, மாலியத்துல் மபி. இரண்டாவது சொல்லணும்னா கவுனுல் மபி முத்தகவ்விமன், கீமத்து உள்ளதாக இருக்கணும் மபி. சில சமயங்களில் கீமத்து இல்லாததாக இருக்கும். உதாரணமாக ஹம்ரு, அது மாலை முத்தகவ்வியுமே கிடையாது. மக்களுக்கு மத்தியில் முத்தகவ்வியமாக இருக்குதாங்கிறது அப்புறம். மக்கள் அதை மாலை முத்தகவ்வியமாக தான் விற்றுட்ருக்குறாங்க. சொல்லப்போனால் மனிதனுடைய உறுப்புகளையும் விற்கிறாங்க. ஒரு சிறுநீரகத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்க முடியும், காசு கொடுத்து விற்கலாம். இன்றைக்கி உலகத்தில் யார் நினச்சா விற்க முடியும், அது கீமத்து கிடைக்கும். ஆனால் ஷரஈ ரீதியாக அது மாலை முத்தகவ்வியம் கிடையாது. உலகத்தினுடைய காசு பணத்தை வச்சு அதுக்கு ஒரு ரேட் போட முடியாது. பையில் ஒரு ஷரத்து, அது மாலை முத்தகவ்வியமாக இருக்கணும். மூணாவதாக மபி மௌஜூதாக இருக்கணும், உஜூதில் இருக்கணும். மபி இல்லாத ஒரு பொருளை விற்க முடியாது. மபி உஜூதில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அதை விற்க முடியும். உஜூதில் இல்லாத ஒன்றை விற்கிறது. ஒரு மரம் இருக்குது, இப்போ தான் மரம் வச்சிருக்காரு, வளர்ந்து வருது, இன்னும் பழமே வரல, வர முன்னாடியே அந்த பழத்தை விற்கிறாரு, அது விற்க முடியாது. இதில் வரக்கூடிய பழம் இவ்வளோ பழம் வரும், எப்போ இந்த தடவை இவ்வளோ பழம் வரும், எடுத்துக்கங்க, அதுக்கு இப்போவே பழத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அக்குது முடிஞ்சிருது. ஆனால் பழம் உஜூதிலே இல்லை, அறவே உஜூதில் இல்லை. மொட்டு வரல, ஒரு பூ வரல, மொட்டு வரல, அதாவது பிஞ்சு வரல, ஒன்றுமே வரல. எதுவுமே உஜூதா இல்லாமல் ஒரு பை அக்குது நடக்க முடியாது. நாலாவதாக ஐயக்கூனல் மபியும் மம்லூக்கன், மபி யார் விற்கிறாரோ அவருடைய மில்கியத்தில் இருக்கணும், அவருக்கு சொந்தமாக இருக்கணும். மூணாம் நம்பருடைய பொருளை எடுத்து இவர் விற்க முடியாது, திருடி கொண்டு விற்க முடியாது. ஹராமான பொருள் வருமானத்திற்கு அதை கொண்டு போய் விற்க முடியாது. மபி மம்லூக்காக இருக்கணும், இவருக்கு சொந்தமாக்கப்பட்டதாக இருக்கணும். இவருக்கு அந்த பொருளின் மீது ஷரஈ ரீதியாக ஹக்கு இருக்கணும். அப்போ தான் அவர் விற்க முடியுமே தவிர சும்மா விற்க முடியாது. இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தபி மாலை சஇந்தக, லா தபி மாலை சஇந்தக, உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை விற்காதீங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஒரு பொருளை நான் ஒரு பொருளை அவர்கிட்ட விற்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த பொருள் என்கிட்ட இல்லை. நான் அப்போவே நான் அக்கத்து செஞ்சிடணும், பிறகு நான் என்ன செய்யணும்? அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நேராக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனேன், இது மாதிரி என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வித்துறணும் பொருளை இப்போவே, பிறகு நான் வாங்கி கொடுத்துருவேன், அக்கது இப்போவே செய்யணுங்கிறாரு. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தபி மாலைஸ இந்தக, உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை விற்காதீர்கள். அப்போ மபி மௌஜூதாகவும் இருக்கணும், அது மம்லூக்காகவும் இருக்கணும், சொந்தமானதாகவும் இருக்கணும். இன்னைக்கு பயூ சலம் இருக்குது, அதுக்கு தனி நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாயிஸ்ன்னு இருக்குது, அது இதில் சேராது, விதிவிலக்கு. பயூ சலம்லையும் மாதுவும் தான், உஜூதில் இருக்காது. என்ன செய்வார்? இப்போவே மொத்தமாக விலையை கொடுத்துட்டு போயிடுவார், ஆர்டர் கொடுத்துருவார், பிறகு செஞ்சு கொடுப்பாங்க. இது பயூ சலம், அல் பயூ பில் இஸ்திஸ்னா, இது விதிவிலக்கானது. இதை பற்றி பின்னாடி வரும். ஐந்தாவது, அந்த மபி மக்தூரு தஸ்லீமாக இருக்கணும். மக்தூரு தஸ்லீம்,
மக்தூரு தஸ்லீம் அப்படின்னு சொன்னால் அதை அவரிடத்திலே கொடுப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கணும், அவரிடத்துல ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கணும். வானத்தில் ஒரு பறவை பறந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது, அது என்னுடையது தான், அது என்னுடையதாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னா விற்க முடியாது. ஏண்டா அது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது, அதை பிடிச்சி கொண்டு வந்து விற்கிறது என்னுடைய குதிரத்துக்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ என்ன செய்யணும், மக்தூரு தஸ்லீம் ரொம்ப முக்கியம். அதை என்னால் ஒப்படைக்க முடியுமா, அதை அவர்கிட்ட கொடுக்க முடியுமா, அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ அந்த மக்தூரு தஸ்லீம், மம்லூக், மௌஜூத் இதெல்லாம் இருக்குது, ஏறத்தாழ கிட்ட ஒரே வகையிலான நிபந்தனைகள். அதாவது பை உல் கரர், ஏமாற்று விற்பனைன்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பை இல் கரர், ஏமாற்று விற்பனையை விட்டும் தடுத்தார்கள். அதாவது கரர் இருக்குது, அதில் என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியாது, என்னால் அதை பிடிச்சி கொடுக்க முடியுமா முடியாதா, என்னால் அது என் கையில் எனக்கு மில்கியத்தே இல்லை, நான் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா, இது மாதிரியான பையை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி ஐயாமுல் ஜாஹிலியாவில் நிறைய நடைமுறைகள் இருந்துச்சு. நம்ம பையோ ஹபுலில் ஹபுலா பற்றி சொன்னோம், பையோல் முலாமசா, பையோ முனாபதா, இப்படியெல்லாம் பையோல் கரர் இருந்துச்சு. ஏமாற்று விற்பனை, அதாவது அவரால் என்ன செய்ய முடியாது, அந்த அக்குதை பூர்த்தி செஞ்சு வைக்கிறது சிரமம், கஷ்டம், அப்படி செய்ய முடியாது. அடுத்ததாக ஆறாவதாக ஐயக்கூனல் மபிஉ மாலூமன், மபி மாலூமா இருக்கணும். மாலூமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மபியை என்னது அப்படின்ட்டு மாலூம் முத்தஅய்யனாக இருக்கணும். இதுதான் நான் வாங்க போற பொருள் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியணும். உதாரணமா ஒரு ஆட்டு மந்தை நிக்குது, இந்த ஆட்டு மந்தையில ஒரு ஆடை நான் வித்துட்டேங்கிறார், ஆனா எந்த ஆடுங்கிறத மாலூம் அல்ல, மாலூம் முத்தஅய்யன் அல்ல, முத்தஅய்யனாவும் அல்ல, மாலூமாகவும் இல்லை. இப்படியான விற்பனை செய்ய முடியாது. ஏன் கேட்டால் மாலூம் இல்லை. ஒரு ஷோரூம் போனோம், மொபைல் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, இதில் ஒரு மொபைல் அப்படின்னு மொத்தத்தில் அக்குது செஞ்சீங்க, இது ஜாயிஸ் இல்லை, அக்குது நடக்க முடியாது. அப்படி முதல்ல என்ன வாங்க போறீங்க, எது நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது முத்தஅய்யனாக தெரியணும். இதுதான் மபி அப்படின்னு. ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சான், இந்த கல் எதில் விழுதோ அதை வாங்கிக்கிறேன்னா பையுல் ஹசாத், ஜாஹிலியாவுடைய பழக்கம் இருந்துச்சு. பையுல் ஹசாத், ஒரு கல்லை தூக்கி எறிகிறது, அந்த கல் எதில் விழுதோ அது உனக்கு. இப்போ இன்றைக்கும் கூட விளையாட்டு பல இடங்களில், பொருட்காட்சிகள் இடங்களில் இது மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக செய்கிறது உண்டு. அப்படி தூக்கி வீசுறது, வீசிட்டு அது எதில் விழுதோ அது அவருக்கு பரிசு. இது பை மாலூம் அல்ல, மபி மாலூம் இல்லை, எதை வாங்க போகிறாருன்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் அப்படி வீசுறது கூட காசு வாங்குவாங்க, திறமையை சோதிக்கிறதுண்டு காசு வாங்குவாங்க. அது ஒரு வகையில் பார்த்தா சூதாட்டமாகவும் ஆயிடும். ஏன்னா காசு கொடுத்து எரிய சொல்லுவாங்க, அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அப்போ மபி மாலூமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய மபி என்னது, மாலூமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒவ்வொருத்தவங்களும் பணம் கட்டுறாங்க, ஒவ்வொரு மாதம் 2000 3000 பணம் கட்டுறாங்க. அப்படி பணம் கட்டும்போது என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் நடக்கும். அந்த குழுக்களில் யாருக்கு வருதோ பேர் வருதோ அவங்களுக்கு இந்த பொருள், 1வது மாதம் குழுக்களில் வந்தால் இந்த பொருள், 2வது மாதம் குழுக்களில் வந்தால் இந்த பொருள், 3வது மாதம் குழுக்கள் வந்தால் இந்த பொருள் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ இதில் சமனும் மஜ்ஹூல், மபியும் மஜ்ஹூல். என்ன பொருள் வரும்னு தெரியாது எனக்கு. என் பேர் முதல் மாதம் வருமா வராதா தெரியாது, 2வது மாதம் வருமா வராதா தெரியாது, 3வது மாதம் வருமா வராதா தெரியாது. வாங்க போகிற பொருள் என்ன, முதல் மாதம் என்றால் இது, ஆனால் முதல் மாதம் என் பேர் வருமானு தெரியாது. அதே மாதிரி விலை என்ன, முதல் மாதம் வந்தால் இந்த விலையில் கொடுத்து வாங்கணும், 2வது அந்த மாதம் மட்டும் பணம் கட்டினா போதும், 2வது மாதம் அந்த மாதம் மட்டும் பணம் கட்டினா போதும். இப்படி நிறைய நடைமுறைகள் இருக்குது, சீட்டு முறைகள். இதில் சில முறைகள் ஜாயிஸ் ஆகும், பல முறைகள் ஜாயிஸ் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்தால் அதை பற்றியும் பின்னாடி பேசுவோம். அதாவது இதெல்லாம் இருக்குது. மபி மாலூமாக இல்லாமல் போகிறது. எது மபி, என்னது மாலூம் இல்லை, மபி மாலூம் இல்லை, சமனும் மாலூம் இல்லாமல் போகுது. 7வது நிபந்தனை ஐயக்கூட மக்பூலன் லில் பாய், மக்பூல் கபூல் செஞ்சிருக்கணும். எதை விற்கிறாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கணும். அல் பைஉ கபுல் அல் கபுல் லா யஜூஸ்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவங்க தெளிவாகவே தடுத்திருக்கிறாங்க. ஒரு பொருளை கைப்பற்றுவதற்கு முன்னாடி விற்காதீர்கள். அல் பைஉ கபுலல் கபுல் லா யஜூஸ். அப்போ ஐயக்கூன மக்பூலன் லில் பாய், பாயிக்கு மக்பூலாக இருக்கணும், கபூல் செய்யப்பட்டதாக, அவருடைய உரிமையில அவருடைய கையில் அந்த பொருள் வந்திருக்கணும், அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த பொருள் வந்திருக்கணும். அந்த பொருள் வராம ஒருத்தட்ட நான் ஒரு பொருள் வாங்கிட்டேன், உதாரணமா ஒருத்தட்ட நான் ஒரு மொபைல் வாங்கினேன், ஆனா அந்த மொபைலை நான் விற்க போறேன், என் கைக்கு வர முன்னாடியே ஒன்று என் கைக்கு நேரடியாக வந்திருக்கணும், அல்லது நான் ஒரு ஆளை நியமிச்சிருக்கணும், என் சார்பாக வக்கீலாக இருந்து அதை வாங்குவார். ரெண்டும் இல்லை அப்படின்டா கபூலே ஆகாது. நம்ம கபூல் ஆகலைன்னு சொன்னால் அடுத்த விற்பனை விற்க முடியாது. ஏண்டா ஹதீஸில் இன்னொரு ரிவாயத்து வந்திருக்குது, அல்ல ஹராஜ் பில் லமான், என் கைக்கு வந்தாதான் நான் அதுக்கு பொறுப்பாகுவேன். என் கைக்கு வரும்போது, உதாரணமாக என் கைக்கு வரலை, நான் ஒரு பேனாவையே வாங்கினேன், என் கைக்கு வரலை, கபூலுக்கு வரலை, நான் அடுத்து விற்றுட்டேன் வர முன்னாடியே. ஒரு கால் அந்த பேனா என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாயுடைய கையிலேயே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டா என்ன ஆகும்? இந்த பை தானாகவே ஃபஸ்காயிரும். இப்போ இவரையுடைய பையையும் ஃபஸ்க்கு செய்ய வேண்டியது வரும். ஒரு பொருளை என் கைக்கு எடுக்காம அடுத்த லாபம் சம்பாதிக்கிறது இருக்குது, அது முதலாளித்துவத்தினுடைய ஒரு அங்கம். அது ஏன் கேட்டால் இன்னைக்கு முதலாளித்துவ நடைமுறையில் அல் பைஉ கபுலல் கபுல் நிறைய நடக்குது. அதனால தான் இன்னைக்கு விலைவாசி ஏகபோகமாக விலை கூடுது. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, அது மாதிரி கமாடிட்டி மார்க்கெட், இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம பிற சொல்லுவோம், அதை தஃசீல் பேசுவோம். கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. இது மாதிரியான இடங்களில் கபூல் இல்லாமலேயே பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 1000 மூட்டை அரிசி வாங்கினேன், என் கைக்கே வராது, நான் இன்னொரு ஆளுக்கு விற்றுருவேன். 1000 மூட்டை அரிசியை ஒரு மூட்டைக்கு 2 ரூபா லாபம் வச்சு விற்றா எனக்கு 2000 ரூபா கிடைக்கும். அடுத்து அவன் இன்னொருத்தண்டை விற்பான், அவன் 2000 ரூபா லாபம் வைப்பான், அடுத்து இன்னொருத்தண்டை விற்பான். இப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும், பை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொருள் இருந்த இடத்துல அப்படியே இருக்கும். அந்த பொருள் கடைசியாக யார் கைக்கு போகுதோ 20 ரூபா பொருள் அதை உபயோகப்படுத்துறவன் கைக்கு போகும்பொழுது 200 ரூபாய்க்கு போகும். விலைவாசி கூடுறதுக்கு மெயின் காரணமே அல் பைஉ கபுலல் கபுல் அப்படிங்கிறது தான் நடக்கிறது தான். இன்னைக்கு நிறைய ஆன்லைன் பிஸ்னஸில் 50% அளவுக்கு நஷ்டம் ஏற்படுவது, விலைவாசி கூடுவது இந்த முதலாளித்துவத்தினுடைய நிலைப்பாட்டில் இருந்து செய்யக்கூடிய முறைகள் அல் பைஉ கபுலல் கபுல் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க இதையும் கூடாதுங்கிறீங்க, விற்றா விற்றுட்டு போகிறான். ஆனால் ஷரியத்து எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு தான் பையுடைய நிபந்தனைகளை முன் வச்சிருக்குது. உதாரணமாக நான் ஒரு கோழி வாங்கிட்டு வந்தேன், கோழி வாங்கிட்டு வீட்டில் விட்டுருந்தேன். இப்போ திடீர்னு பார்த்தா அந்த கோழியில் ஒரு ஐபு இருக்குது, குறை இருக்குது. இப்போ குறை இருந்தால் அதை நான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ரிட்டர்ன் பண்ணும் பொழுது என் வீட்டுக்கு ஒரு நாளில் அது ஒரு 2 முட்டை போட்டுடுச்சு, காலையில் 1 சாயங்காலம் 1 போட்டுச்சுன்னு வைங்க. அந்த கோழியை திரும்ப கொடுக்கும் பொழுது அந்த 2 முட்டையும் கொண்டு போய் திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க தேவையில்லை. அந்த 2 முட்டையும் கொண்டு போய் திருப்பி கொடுக்க தேவையில்லை, கோழியை மட்டும் தான் திருப்பி கொடுப்போம். அதுக்கு என்ன உசூல் அப்படின்னு கேட்டால், இந்த கோழி என் கைக்கு வந்துருச்சு, ஒரு கால் அந்த கோழி என் கையில் இருந்தே செத்து போச்சுன்னு சொன்னால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் வாங்கிட்டு வந்துட்டேன், குறை இருக்குது, அந்த குறையை கொண்டு போய் சொல்லி அவனை திருப்பி கொடுக்க உரிமை இருக்குது. ஆனால் நான் அப்படி செய்யலை. அந்த கோழி செத்துருச்சுண்டா நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். என்னுடைய பொருளாகத்தான் அது இறந்து போகும். பாயிட்டு போய் சொல்ல முடியாது, ஒன்றை வாங்கிட்டு வந்தேன், நீ குறையுள்ளது தந்த, அதனால தான் செத்துருச்சு அப்படின்னு வாதம் பண்ணலாமே தவிர, அவராக விரும்பினா ஏதாவது நஷ்டம் உங்களுக்கு கொடுக்கலாமே தவிர. ஆனால் சட்டப்படியாக நான் விற்கும் பொழுது ஒழுங்காக தான் விற்றேன், என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, வாங்குறோம் உஷாராக வாங்கியிருக்கணும், நீ அப்படி வாங்கல எனக்கு தெரியாதுன்றோம். இப்போ அதனால தான் சொல்கிறோம், என்னுடைய பொறுப்பில் வந்துருச்சு. அப்போ என்னுடைய பொறுப்பில் வந்த பிறகு அதன் மூலமாக நான் என்ன லாபம் சம்பாதிக்கிறேனோ அதுவும் எனக்கு தான். கோழி முட்டை போட்டால் அது எனக்கு தான், முட்டையை நான் வச்சுக்கலாம், கோழியை மட்டும் கொண்டு போய் திருப்பி கொடுக்கலாம். இதுதான் அல் ஹராஜ் பில் லமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பொறுப்பாளியாக ஆகுவதன் மூலமாக அதற்குரிய லாபத்திற்கும் நான் உரிமை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த முக்கியமாக இந்த 7 நிபந்தனைகளை நம்ம கவனத்தில் வைக்கணும். அக்குது மபி உடைய விஷயத்தில் இந்த 7 நிபந்தனைகள் எப்பொழுதுமே நம்ம மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு நவீனமாக தோன்றக்கூடிய வியாபாரத்தில் இந்த நிபந்தனைகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து பட்டு என்ன செய்ய முடியும், முடிவு செய்ய முடியும். மபிக்கு அடுத்தபடியாக சமன்,
சமன் விஷயத்திலையும் அது மாதிரி சில நிபந்தனைகள் இருக்குது. சமன் எப்படி இருக்கணும் அது சுருக்கமா ஏற்கனவே சொன்ன மாதிரி மபிக்கு எப்படி மாலியத் சொன்னமோ அதே மாதிரி இங்கேயும் மாலியத்து சமன். சமன் மாலியத்தாக இருக்கணும், அது மாலாக இருக்கணும். நான் எதை விலை பொருளாக கொடுக்குறானோ காசு பணத்தை தான் கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. ரூபாயையும் கொடுக்கலாம், டாலரையும் கொடுக்கலாம், ரியாலையும் கொடுக்கலாம், இது அல்லாத வேற ஒரு பொருளையும் கொடுக்கலாம். ஆரம்ப காலத்தில் பண்டமாற்று வியாபாரம் நடந்துச்சு. நான் ஒரு பொருளை கொடுப்பேன், அரிசியை கொடுத்து சீனியை வாங்கிக்கிறது, சர்க்கரையை வாங்கிக்கிறது, பொருள் கொடுத்து பொருள் மாற்றலாம். நம்ம சமன்கிறது மாலியத்தாக இருக்கணுமே தவிர ரெண்டு பேரும் உடன்பட்டதாக இருக்கணும். ரெண்டு பேரும் உடன்பட்டு முடிவு செய்கிறாங்க, நான் பொருந்திக் கொள்கிறேன் இந்த விலைக்கு அப்படின்றா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது மபியில சொன்ன மாதிரியே சமனும் மாலுமாக இருக்கணும். மாலும் சமன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். 500 ரூபாயா 1000 ரூபாயா, 500லேருந்து 1000க்குள்ள அப்படின்னாரு. அக்குது செல்லாது. 500லேருந்து 1000க்குள்ள எவ்வளவும் தெரியல. 1000க்குள்ள தான் இருக்கும், ஆனால் 1000க்குள்ள எவ்வளவு, அதனால விலையை நம்ம தெளிவாக பேசணும். தோராயமாக சொல்லலாம், பேச்சு வழக்கில் எவ்வளவுங்க இருக்கும், இதோ 2000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம். இது பேச்சில் சொல்றது. ஆனால் அக்குது செய்யும் பொழுது இதனுடைய விலை இதுதான் அப்படின்னு என்ன செய்யணும், மாலுமாக இருக்கும். 2000 2000 தான். அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, கூடக்கூடாது. உதாரணமாக 2000 ரூபாயை ஒரு மாதத்தில் தரேன்னு சொன்னா கொடுக்கல, அப்போ 2500 அப்படின்னு போச்சுன்னு சொன்னால் அது மாலும் இல்லை, விலை என்னங்கிறது கன்ஃபார்ம் ஆகலைன்னு தெரியுது. இதனாலையும் இன்னைக்கு நடக்கிற நிறைய வியாபாரங்களில் இது மாலும் இல்லாததுனால நிறைய அக்குதுகள் ஜாயிஸ் இல்லாமல் போயிடும். இந்த ரெண்டு நிபந்தனை தான் சமனை பொறுத்தவரையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மூணாவது சொல்லணுண்டா, நம்ம மபியில சொன்னோம் மம்லூக்காக இருக்கணும்னு சொன்னோம். ஆனால் இங்கே மம்லூக் ஷர்த் அல்ல. சமன் முஷ்தரிக்கு மம்லூக்காக இருக்கணும். அதாவது எந்த பொருளை யார் வாங்குறாரோ அவர் பொருள் வாங்கும் பொழுது கையில் பணம் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா கடனுக்கு கூட வாங்கலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்குறேன், என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தால் தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 1000 ரூபாய் இருக்கணும் என்கிட்ட, 1000 ரூபாய் எனக்கு மில்கியத்தில் 1000 ரூபாயே இல்லை, ஆனால் நான் 1000 ரூபாய்க்குரிய பொருளை வாங்க முடியும். நான் இதனுடைய விலையை 1 மாதம் கழிச்சு தர்றேன், 2 மாதம் கழிச்சு தர்றேன் அப்படின்னு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சொல்லி நம்ம வாங்கிக்கொள்ளலாம். இது ஷரத்து கிடையாது. மபியுடைய விஷயத்தில், அதாவது சமனுடைய விஷயத்தில் முஷ்தரிக்கு அது சொந்தமாக இருக்கணும், வாங்குறவருக்கு அந்த பணம் சொந்தமாக இருக்கணும், கடனுக்கு கூட வாங்கி கொள்ள முடியும். இதுதான் சமன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்.